நமஸ்காரம். வாழ்க்கையில் சிலவற்றில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அதற்கு பல தோல்விகளை தாண்டித்தான் பெற வேண்டி வரும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும்னு நம்மில் பலருக்கும் தெரியும், படித்தும் இருக்கிறோம். ஆனால் அது நிஜத்தில் வரும்போது இது நமக்கும் நடக்கும் என்பதுதான் சற்று புரிவதற்கு, ஜீரணிப்பதற்கு கடினமாக இருக்கும். தோல்விகள் அதிகமாகவும் வெற்றிகள் குறைவாகவும் சிலருக்கு, வெற்றிகள் அதிகமாகவும் தோல்விகள் குறைவாகவும் சிலருக்கு. ஆக மொத்தத்தில் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எது? கண்ணன் என்றால் சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயவ். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிப்பாய், வெற்றி தோல்விகளை சமமாக கொள்வாய், லாபம் நஷ்டத்தை சமமாக நினைப்பாய் என்று சொல்லிவிட்டார். அதை என்னன்னு எடுத்துக்கொள்ள. அப்புறம் எதிலும் யாரும் ஈடுபடாமலே போய்விட்டால் எப்படியும் வெற்றியும் தோல்வியும் சமம்தான். அதனால நான் ஒரு வேலையில் இறங்கவே வேண்டாம், அப்படியே இறங்கினாலும் ஊக்கத்தோடு உழைக்க தேவையில்லை என்றெல்லாம் தவறாக நினைக்க ஆரம்பித்து விடுவோம். ஒருத்தர் குளம் வெட்டுகிறார், கிணறு வெட்டுகிறார், தோட்டம் அமைக்கிறார், கோயில் கட்டுகிறார். அதெல்லாமும் வெற்றிகரமாக முடிந்தாக வேண்டுமே. என்ன வெற்றிங்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டாம். சுபமாக நன்கு நடந்து அதது முடிந்துதானே ஆக வேண்டும். ஒரு 10 நாள் பிரம்மோத்சவம்னு தொடங்கினால் கூட அது நல்லபடியாக முடிய வேண்டுமே. நிர்விக்னமாக நிறைவேற இன்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேறு தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதனால யாரும் வெற்றியே இல்லை தோல்வியே இல்லை என்றெல்லாம் சொல்ல வரவில்லை. அது நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும், அந்த பாதையை பயணிக்கும் போது என்ன எண்ணங்களோட செய்ய வேண்டும், இதிலெல்லாம் தான் வித்தியாசம். தோல்வி என்பதே தவறு ஆகிவிடாது. ஆனால் அந்த தோல்வியின் மூலம் நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது தப்பு. லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஃபெயில்யூர்னு சொல்ல மாட்டார்களா, அது இருக்க வேண்டும். தோல்வி அடைந்தேன், மனதுடைந்தேன், என்ன கற்றுக்கொண்டு அடுத்தபடி எடுத்தீர்னால் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு அடையாளம், தோல்வியை சந்திக்காதது. இரண்டாவது, அந்த தோல்விக்கு யார் காரணம் என்று கேட்டால் சட்டென்று பிரத்தியாரை காரணம் சொல்லிவிடுவது. நம்மிடத்தில் என்ன காரணம் இருக்கிறது என்பதை ஆராயாமலே இருப்பது, இது இரண்டாவது குறை. மூன்றாவது பார்த்தால் அந்த தோல்வியை பற்றி பேசவே பயப்படுவது, கழிவிறக்கத்தோடு இருப்பது, அதை கண்டு வெட்கப்படுவது. இதை போல் அந்த தோல்வி என்னதுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தோல்வியை பற்றி தைரியமாக பேசி அதற்குரிய சொல்யூஷனை கண்டுபிடித்து எங்கு தவறாகிவிட்டது, அதை எப்படி சரிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்து அந்த தோல்வியிலிருந்து என்ன படிப்பினை என்று தெரிந்து கொண்டால், இந்த மூணும் இருந்தால்தான் அது நாளை வெற்றியாவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லாமல் ஆமாம் தோல்வி அடைந்தோம், அதை நினைத்து நான் உடைந்து போய்விட்டேன், மனதுடைந்தேன்னு சொன்னாலோ என்னிடத்தில் ஏன் கேட்கிறீர்கள்? இதை போலெல்லாம் இந்த உலகத்தில் இப்படித்தான் நடக்கிறது, நல்லவர்களுக்கு காலம் இல்லை, தோற்று விடுவோம், இதெல்லாம் பேசத் தொடங்கி யாரையோ குற்றம் குறை என்று கைகாட்டி விட்டாலோ, இதெல்லாம் பண்ணினோமானால் அப்ப தோல்வியிலிருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ளவே இல்லை என்றுதான் அது முடிவாகும். இதைத்தான் நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தோல்வி வருவது சகஜம், அதற்கு மேல் அது தெரிந்து கொண்டுதானே முன்னேறியாக வேண்டும். அதை பண்ணுபவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்து விடுகிறார்கள். இதற்கு என்ன தேவை? இப்ப சிலதெல்லாம் சொன்னேனே, இதிலிருந்து படிப்பு வேணும், அந்த படிப்பை திருத்திக் கொள்ள வேண்டும். என்னது? நான் தான், ஆம் இந்த தவறு என்னுடையதாக இருந்தது, இதை தவறு செய்திருக்கிறேன், இதை சரிப்படுத்துவேன். இப்ப இருந்தால்தான் நாளை அது வெற்றியாக மாறின பிற்பாடு அந்த வெற்றி என்னது என்பதும் புரியும். இல்லை என்றால் வெற்றிக்கு யாரோ உழைப்பார்கள்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். வெற்றிக்கு நான் தான் உழைக்க வேண்டும். ஆகவேதான் தோல்வி என்னால் தான் ஒத்துக்கொண்டால்தான் அடுத்து வெற்றி என்னால். நான் வெற்றி என்னால்னு கொண்டாட சொல்லவில்லை, இருமாப்பு கொள்ள சொல்லவில்லை.
ஆனால் ரெண்டும் நம்முடையதாக, கடமை நம்முடையதாக இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் நமக்கு கிரீடம் சூட்டுவார்களோ, மரியாதை செய்வார்களோ, அப்போது மட்டும் கூட நின்று விட்டு, ஆனால் எப்போதெல்லாம் அதற்காக சற்று உதைபட வேண்டுமோ, 2 சொல்லுப்பட வேண்டுமோ, அப்போதெல்லாம் விலகி ஓடிவிட்டால் அது தவறு இல்லையா? ஆகவே இதை போல் என்ன அபிப்பிராயத்தோட தோல்வி ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதிலிருந்து என்ன படிப்பினை எடுக்கிறோம்? சிலர் பேசுவார்கள், பேச்சுவார்த்தை முடியும், பெரிய பெரிய வல்லரசுகளாக இருக்கும், இதை நிறுத்தி விடுகிறோம், அதை செய்து விடுகிறோம், இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எல்லாம் பேசுவார்கள். பேசிக்கொண்டு இருக்கும் போதே சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கும். பேசின பிற்பாடும் சண்டை நிற்கவும் நிற்காது. ஆனால் எல்லாம் பேசிவிட்டோம்னு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து மட்டும் விட்டால் அது என்ன எல்லாம் உலகத்தில் சரியாகி விடுமா? என்ன காரணம்? யோகோ, இதுதான் தோல்வி, இதுதான் இந்த இடத்துல ஆபத்து இருக்கிறது, இதை சரிப்படுத்த போகிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தோல்வியாக இருக்கலாம், நானே தோல்வி என்னும் மனதுடைந்து விடக்கூடாது. ஐ ஆம் எ ஃபெயில்யூர்னு சில பேர் சொல்லுவார்கள். அப்படின்னு இருக்குமானால் அப்ப கண்டிப்பா பெருமானுடைய திருவடிகளை பற்றி இதில் என்ன ஆபத்துங்கிறத ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விஷயங்களை உள்ளத்தில் சரியாக எடுத்துக்கொண்டோமானால் சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ என்பது என்ன சொல்லுகிறார்ங்கிறதை ஓரளவு புரிந்து கொள்ளலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.